தட்டி அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே பலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே நல்ல கரம் தட்டி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம் யெகோவா ஈரே யெகோவா நல்ல கரம் தட்டி புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா யெகோவா ஈரே யெகோவா யெகோவா ஈரே சிலுவையில் எந்தன் நோய்களை அங்கே நான் சுகமானேனே என் தேவனே சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா கடைசியா தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே ஷேரஹரதலரமே தேவனால் பிறந்தவன் யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா
உள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மலைகளை பெயர்க்கத்தக்க அதிகாரமுடைய தெய்வம் அவர். யெகோவா யெகோவா ஈரே. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓ வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஓ ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்படும். நமக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு. ஓ எனக்கு எட்டாத உயரத்திலே என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. கடைசியா யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரஷார். யெகோவா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ஷஹரதலரஹமோதலரமோதரமரஷஹரதலரமோ. இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஒரு பரிசுத்த கூட்டமாய் அவர் சமூகத்திலே கூடி ஆராதிப்பது ஓ நமக்கு இன்பமும் மேன்மையுமாய் இருக்கிறது. அவர் யெகோவா ஈரே, எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரதரஷஹே மரதலரஷஹே ரதலரமோ. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய இன்னல்கள் நடுவிலே, இக்கட்டின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே, நெருக்கத்தின் நடுவிலே ஒரு எதிர்காலம் இருக்காதா என்று சொல்லி காத்திருந்து காத்திருந்து கர்த்தர் பதில் கொடுப்பார், கர்த்தர் செவி கொடுப்பார், கர்த்தர் ஆளுகை செய்வார், கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் என்று காத்திருக்கிற உள்ளங்களுக்கு புது பலன் உண்டு. ஓ ரபாஷே ரதலரமோ, ஓ ரதலரகரஷகரதலரமோ. அடைக்கப்பட்ட வாசல்கள் நடுவிலே கர்த்தர் எனக்காக ஒரு புது வழியை திறப்பார் என்று சொல்லி ஓ கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டு. ஓ ரபாஷேரதலரமோ. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்ல ரெண்டு கரங்களை தேவ சமூகத்துல உயர்த்துங்க பார்க்கலாம். ஓ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பலத்த காரியங்களை நிரூபிக்கிறவர் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வம் இந்த ஆலயத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ இந்த பரிசுத்தர் இந்த ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ கர்த்தர் அசைவாடுகிறபடியினாலே தான் ஓ நமக்கு எதிராக நின்ற சத்துருக்களை எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ நல்ல கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கழுகை போல சுமக்கிறார், கழுகை போல பலனடைந்து எழும்ப செய்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தெய்வம்
நான் துன்பத்தின் நடுவிலே நாம துன்பப்படுத்தி விட்டமே வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஓ, அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் ஒரு நாளும் நம்மை பார்த்து ஒளிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ரகஷேரதலர. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ஆராதிக்கிறீங்க? ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவனை ஆராதிக்கிறவனை அவர் வெட்கப்படுத்துகிற தேவனே இல்லை. அவனை தொழுது கொள்ளுகிற எவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ, நம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லாம் விலகி போனாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் என் நம்பிக்கைக்கு உரியவராகவே இருக்கிறார். ஓ ரபா ஷேரதலரமோ, ஒரே தலரா ஷேரதலரமே, ரே ஷேரதலரமோ, ரே ரதல ரே ஷேரதலரமோ. உமக்கு நன்றி. ஒரு பலரமோ, ஒரே ஷஹரதலரமோ. கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவில நிரம்பி கத்தரை உயர்த்தும் போது, ஓ ஸ்தோத்திரம், அவர் சமூகம் இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள இறங்கி வரும். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். எங்க 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடி இருந்தாலும் அவர்கள் நடுவிலே இறங்கி வருகிற தெய்வம். அவர் கூட்டத்தை பார்த்து வருகிறவர் அல்ல. அவர் படிப்பை பார்த்து வருகிறவர் அல்ல. அவர் பணத்தை பார்த்து வருகிறவர் அல்ல. அவர் செல்வத்தை பார்த்து வருகிறவர் அல்ல. அவர் அழகை பார்த்து வருகிறவர் அல்ல. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள் நடுவிலே அவருடைய ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ரஷஹரதலரமோ, ஓ ரபலதரே ஷேரதலரமோ. உமக்கு நன்றி. ஓ, உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே, உமக்காய். நல்ல நீங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஓ, இந்த ஓய்வு நாளின் அப்பா காலை நேரத்திலே நான் உமக்காக வாழ்வேன். உங்க சித்தத்தை மாத்திரம் செய்வேன். ஓ கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற ஓ ஓட்டத்திலே ஓ பொறுமையோடு ஓடுவதற்கு ஓ கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், உம்மை நான் மறவே, உம்மை நான் மறவே, உமக்கா. நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு பழைய பாடல். இந்த பாடல் நல்ல 2 கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்வோம், சாவோம். எதுதான் என்னை பிரிக்க முடியும்? ஓ உறவுகளோ, ஓ உயர்வுகளோ, எதுதான் கத்தரை விட்டு என்னை விலக்க முடியும் என்று சொல்லி நல்ல 2 கரங்களை தட்டி இந்த ஒரு